ஜிப்ரான் சார் தான் அப்படின்னு முடிவெடுத்தார். நான் சொன்னேன், நீ அனுப்பி வை பாஸ், அவர் பண்ணணும்ல, அவர் படத்தை பார்த்து ஹார்ட் டிஸ்க்கு திருப்பி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படம் பார்த்தோன்னே ஜிப்ரான் சார்ட்டேருந்தே ஃபோன் வந்துச்சு. சார் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லி வினோத்தையும் சந்தோஷையும் சமாளிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையாகவே என்னால் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணவே முடியல சார். நான் படத்தை அப்படியே வேறு எந்த வேலையும் செல்ஃபோனை கூட தொடாமல் மொத்த படத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் நம்பர் வாங்கி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஜிப்ரான் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது நீங்கள். நான் எடுத்த படத்தை நானே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு மாற்றினது நீங்கள். குறிப்பாக நான் ஒன்று சொல்லணுன்னா, ஒரு ஒரு மியூசிக்கான இடம் ஒன்று கொடுக்கணும். நான் வந்து டைட்டாக பண்ணியிருப்பேன் அந்த படத்தை. ஏன்னா அந்த படம் வந்து எந்த இடத்துல லேக் ஆகிடக்கூடாது, ஒரு ஆவணப்பட ஸ்டைலில் வந்துடக்கூடாது, கலன்னு இருக்கணும் படம். அதே நேரம் கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக எடுத்து நான் வந்து எடிட் அப்படி டைப் பண்ணி கொடுத்தேன். ஆனாலும் அந்த கிடைச்ச இடைவெளியில் அந்த பாறை இடுக்கில் செடி முளைக்கிற மாதிரி, மரம் முளைக்கிற மாதிரி அதை அவர் மலர்த்தி இருக்கிற விதம் என் படத்தையே வேறு கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார். நீங்கள் கிடைச்சது இந்த படத்துக்கான மிகப்பெரிய வரம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.